15 ஆண்டுகள் கடந்தும் கலசத்துக்குள்ள வைக்கப்பட்ட வரகு தன்மை மாறாம அப்படியே இருந்த ஆச்சரிய நிகழ்வு. திருச்செந்தூர் கோயில் கலசங்கள்ல வைக்கப்பட்ட நவதானியங்கள் வெச்சது போலவே இருந்த ஆச்சரியம். நூத்தி 37 அடி உயரத்துல இப்படி ஒரு நிகழ்வா? எப்பள ஆழ்த்திருக்கு இந்த சம்பவம். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல புதுப்பிக்கும் பணிகள் ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது. 300 கோடி ரூபாய் செலவுல மிக பிரம்மாண்டமான முறையில கோயில் திருப்பணிகள் நடைபெற்றுட்டு வருது. அந்த வகையில கோயில் ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய 9 கும்ப கலசங்களும் புதுப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து அகற்றப்பட்டு புதுப்பிக்க செய்யப்பட்டு அதுக்கப்புறமா மீண்டும் ராஜகோபுரத்திலேயே பொருத்தப்பட்டிருக்கு. 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடக்கும்போது கலசங்களுக்குள்ள வைக்கப்பட்ட நவதானியங்களை ஆகம விதிப்படி கலசத்திலிருந்து எடுத்து பூஜைகள் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா புதுப்பிக்கப்பட்ட கலசங்கள் அங்க பொருத்தப்பட்டிருக்கு. அப்படி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கும்ப கலசங்களுக்குள்ள வைக்கப்பட்ட வரகு உட்பட நவதானியங்கள் தன்மை மாறாம அப்படியே இப்பவும் இருந்திருக்கு. இது எல்லாரையுமே வியப்புல ஆழ்த்திருக்கு. எப்படி முருகா இது அப்படியே இருக்கு அப்படின்னு பக்தர்களும் பொதுமக்களும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.